வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வறுவல், அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்து சேனைக்கிழங்கு வறுவல் பார்க்க போறோம். ஈஸி மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காய் பார்க்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கட் பண்ணிக்கணும். நீங்க வந்து வேற ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இப்போ இத வந்து நம்ம தண்ணீல கொஞ்சம் மஞ்சத்தூளும், உப்பும் போட்டு வேக வைக்கணும். ரொம்ப குழைவா வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கத்தியில கட் பண்ணீங்கன்னா, கட் ஆகணும். அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இத வேக வச்சுட்டு, இத நல்லா தண்ணி எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு, எண்ணெய் ஊத்திட்டு, வெந்தயம் தாளிக்கணும். வெந்தயம் தாளிச்சீங்கன்னா, இதனுடைய வாசனையும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இதில கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிறக்கூடாது. தீஞ்சு போயிரும். அதனால உடனே வாழைக்காய போட்டுறலாம். உப்பு ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போதும் போட்டிருக்கோம். இப்பவும் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுப்ப வந்து சிம் பண்ணிறணும். தேவைப்பட்டா எண்ணெய் ஊத்திக்கணும் சுத்தி. நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுப்பு சிம்ல இருந்துச்சுன்னா, அடியில வந்து தீஞ்சிராம நல்லா ஃப்ரை ஆகி வரும். நீங்க அதே மாதிரி அப்படியே விட்டுட்டும் போயிறக்கூடாது. அடியில மட்டும் கருகிரும், தீஞ்சிரும். அப்பப்ப பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, எல்லா பக்கமும் ஈவனா ஃப்ரை ஆகி வந்துரும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செய்றது ரொம்ப ஈஸி. ஆனா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த வெந்தயத்தோட வாசனை வந்து ஸ்பெஷலா ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போறோம். நான் வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா. நீங்க வந்து பேபி பொட்டேட்டோ இல்லன்னா பரவால்ல. நம்ம நார்மல் உருளைக்கிழங்க வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸ்ல. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கணும். இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க அகலமா இருக்கிற மாரி எண்ணெய் சட்டி வச்சுக்கணும். இல்லன்னா இந்த மாரி பேன் எடுத்துக்கோங்க. அப்ப எல்லா பக்கமும் ஈவனா ஃப்ரை ஆகி வரும். இப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. எடுத்துறலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பும் போடணும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்த பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். இப்போ இத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. போதும். இதுல மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்க வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி தான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு, அடுப்ப சிம் பண்ணிட்டு, தேவைப்படும் போது சுத்தி எண்ணெய் விட்டுட்டு, அப்பப்ப கிளறி விடணும். அதே மாதிரி அடுப்புல அப்படியே வச்சுட்டு போயிறக்கூடாது. அடியில மட்டும் தீஞ்சு போயிரும், கருகி போயிரும். அதனால அப்பப்ப கிளறி விட்டோம்னா ஈவனா ஃப்ரை ஆகி வரும். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்ற மெத்தட் தான். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது சேனைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சேனைக்கிழங்கோட தோல் சீவிட்டு மண்ணு போக நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி ஸ்கொயரா இந்த மாதிரி கட் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை தண்ணியில போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதை வேக விடணும். ரொம்ப குலைவா வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். நறுக்கு பதமா வெந்தா போதும்.
இப்போ இதில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால இதை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க மறுபடியும். அப்பதான் அந்த அரிப்புத்தன்மை போயிடும். இப்போ இதை கடாயில சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா ஃப்ரை ஆகணும்ல நல்லா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிடுங்க. நடுவில் கிளறி விடுங்க. அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பக்கமாக தீஞ்சு போயிடும். ஒரு சைடாக செவந்து கருகி எல்லாம் போயிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா ஈவனாக நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 ஃப்ரையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் கிளறி கொடுக்கணும். அடியில் பாருங்கள் தீஞ்சே போகல. தேவைப்படும் போது எண்ணெய் சுற்றி சுற்றி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த 3 மெத்தடும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.